Hi students, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லோக்கல் மேக்ஸிமம் மினிமா, இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட், கான்கேவிட்டி இதுக்கு கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் லோக்கல் மேக்ஸிமம் மினிமா சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்குறோம். அது பாலினாமியல் ஆஃப் சிங்கிள் வேரியபிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான லோக்கல் மேக்ஸிமம் மினிமா, கான்கேவிட்டி, இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். மேபி இது கேட்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இதுவரையில் 2017 ரெகுலேஷனில் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் கேட்கல. ஸோ இந்த டைம் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாங்க இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் என்னன்றதை நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இது பேசிக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுறேன். தீட்டா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா நம்மளுக்கு தெரியும். சைன் தீட்டா வேல்யூ 0 டிகிரிக்கான வேல்யூ சைன் 0 டிகிரி 0, சைன் 30 டிகிரி 1/2, 30 டிகிரியை தான் π/6ன்னு சொல்கிறோம். π/6, பைன்றது 180 டிவைட் பை 6 equal to 30. இந்த மாதிரி தான் கால்குலேஷன். π/4 இருந்தால் 180 டிவைட் பை 4 is 45, 180 டிவைட் பை 3 is 60, 180 டிவைட் பை 2 is 90. ஸோ இது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. காஸ் தீட்டா ஈக்குவல் டு இதை சைன் தீட்டாவை ரெசிப்ரோக்கில் எழுதுங்க. 1 √3 டிவைட் பை 2, 1 டிவைட் பை √2, 1/2, 0. டேன் தீட்டாவோட நம்மளோட ஐடென்டிட்டி தெரியும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, சைன் தீட்டா 0/1 0, 1/2 டிவைட் பை square root of 3 over 2 is equal to 1 over √3. இது மாதிரி values 1 over 0 is equal to infinity. Now cot theta is equal to cos theta by sin theta, secant theta equal to 1 by cos theta, reciprocal of cos theta, cosecant theta equal to reciprocal of sin theta. இந்த தெரியும். And also இது மாதிரி டேபிள் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட், ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதில் எல்லாமே ஆனால் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். எஸ்ன்றது சைனும் அதனோட ரெசிப்ரோக்கலுக்கு மட்டும்தான். 1/sin கொசிகன் அதுக்கு மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். மித்ததெல்லாம் நெகட்டிவாக இருக்கும். டேனும் அதனோட ரெசிப்ரோக்கல், டேனும் காட் தீட்டாக்கு மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். மற்றதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும். ஸோ சினா கொசிகன் காஸ், இதனோட காசு அதனோட ரெசிப்ரோக்கல் 1/cos சீக்கன் இதுக்கு மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். மற்றதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும். ரைட். Now we can look at the problem. என்ன கேட்டிருக்குன்னா, find the local maximum minima value of f of x is equal to sin x plus cos x. X varies from 0 to 2 pi. Also find the intervals of concavity and the inflection point. Right. Solution as usual இந்த மெத்தட்ஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ண போகிறோம். given data f of x is equal to sin x plus cos x. X varies from 0 less than or equal to x less than or equal to 2 pi. First to find critical point. இந்த மெத்தடுக்கு என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இன்க்ரீஸிங் எந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங் எந்த இன்டர்வலில் டிக்ரீஸிங்னு பார்ப்போம். கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சிங்கிள் டைம் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், தென் புட் f dash of x is equal to 0. இதான் மெத்தட். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் sin x. Next put f dash of x is equal to 0. This implies that cos x minus sin x is equal to 0. That is, this equation can be written as minus sin x right hand side கொண்டு போயிடுங்க. sin x plus sin x. ஸோ cos x எல்லாம் லெஃப்ட் ரைட்டு டிவைட் பண்ணிவிடுங்க. 1 is equal to sin x by cos x over cos x. This implies that 1 is equal to tan x.
இதிலிருந்து x is equal to implies that x is equal to tan inverse of x, tan inverse of 1, tan inverse of 1. இப்போ டேனுக்கு 1ன்ற வர எந்தெந்த ஆங்கிளில் ஃபுல்லாக 1 டேனுக்கு 1ன்ற ஆன்சர் கிடைக்கும். நம்ம முன்னாடியே அந்த டேபிளில் பார்த்துருக்கோம். டேனுக்கு 1ன்றது 45 டிகிரியில் கிடைக்கும் π/4. அப்போ காம்பினேஷன் ஆஃப் எக்ஸோட பாயிண்ட், எக்ஸோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு π/4 காம்பினேஷனில் தான் இருக்கும். ஸோ x is equal to π/4. அடுத்தடுத்து 0க்கும் 2πக்கு இன்பிட்வீனில் இருக்கிற எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம டேனுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் 1 வருதுன்னு செக் பண்ண போகிறோம். டேன் இப்போ கால்குலேட்டரில் நீங்கள் ரேடியன் மோடில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேன் எக்ஸு ஆல்ஃபா எக்ஸ்ன்னு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. கால்குலேஷன் கொடுங்க. எக்ஸ் கேட்கும். x is equal to π/4 ஷிஃப்ட்டு π/4 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 1 கிடைக்குதுங்களா? அப்போ x is equal to π/4. அடுத்த காம்பினேஷன் π/4, 2π/4, 3π/4 இது மாதிரி காம்பினேஷனில் கொடுக்க போகிறோம். x is equal to π/4, 2π/4, 3π/4, 4π/4, 5π/4, 6π/4, 7π/4, 8π/4. 8π/4ன்றது 8π/4 is 2π. 8π/4 is 2π. So x is equal to π/4 to 2π. x is equal to π/2 given interval என்ன கொடுத்துருக்காங்க? 0 to 2π. ஸோ 0 to 2π. அப்போ 0 x is equal to 0ன்னு அப்ளை பண்ணாலும் π/2 அப்ளை பண்ணாலும் அங்கே டேனுக்கு 1ன்ற கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த காம்பினேஷனில் தான் இருக்க போகுது. இப்போ π/4ன்ற ஒரு பாயிண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. π/4 சப்ஸ்டிட் பண்ணால் டேனுக்கு 1ன்னு கிடைக்கும். 2π/4, 3π/4 இது ஒன்றுனா கொடுத்து செக் பண்ணுங்கள். equal to next to 2π/4 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 கொடுத்தீங்கன்னா மேத் எரர் கிடைக்குது. அப்போ ஆன்சர் இன்ஃபினிட்டி. அதனோட ஆன்சர் மேத் எரர்னு வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி ஆன்சர். π/2 tan π/2 வேல்யூ இன்ஃபினிட்டி. அடுத்து 3π/4 tan எக்ஸ் அகெயின் பண்ணிக்கோங்க. tan 3π/4 3 ஷிஃப்ட்டு π/4 3π/4 வேல்யூ -1. அப்போ +1 கிடையாது. ஸோ 3π/4 4π/4 π tan π வேல்யூ நெக்ஸ்ட்டு 4π/4 π ஆன்சர் 0. tan π வேல்யூ 0 அதுவும் கிடையாது. 5/4 நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 5π/4 5π/4 is equal to 1. அப்போ 5π/4ன்ற another critical point. 5π/4 next 5π/4 6π/4 next is equal to 6π/4 6π/4 is equal to math error அதுவும் கிடையாது. next tan மேத் எரர் வந்ததுன்னா மறுபடியும் நம்ம tan எக்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். tan எக்ஸு கால்குலேஷன் x is equal to 6π/4 நெக்ஸ்ட்டு 6π/4 /4 65/4 ஆன்சர். மேத்ஸ் எரர் அதுவும் கிடையாது. tan π நெக்ஸ்ட்டு 7π/4 7π/4 /4 -1 8π/4 கிடைக்க வாய்ப்பில்லை. 2π/4ம் கிடைக்க வாய்ப்பில்லை. ஸோ நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஸோ x is equal to π/4 அண்டு 5π/4 ரெண்டு தான் என்னோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஏன்னா இந்த ரெண்டு பாயிண்டில் மட்டும்தான் எனக்கு tan இன்வர்ஸாக டேனுக்கு 1ன்ற வேல்யூ கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக π/4 5/4 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப மட்டும்தான் ஈக்குவல் டு 1ன்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. ஸோ 0க்கும் 2πக்கு இன்பிட்வீனில் வர கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். தேர்ஃபோர் இதை வச்சு நம்ம இன்டர்வல் மேக்கப் பண்ணணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் இஸ் திஸ் இன்டர்வல். எங்கள் இந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங், எந்த இன்டர்வலில் டிக்ரீஸிங் பார்க்க போகிறோம். இப்போ f dash of x, சைன் ஆஃப் f dash of x ஓட சைன் என்ன? நெக்ஸ்ட்டு பிஹேவியர் ஆஃப் f இன்க்ரீஸிங்காக இருக்குமா டிக்ரீஸிங்காக இருக்குமா? இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங்?
increasing or decreasing. Interval 0க்கும் 2πக்கு in betweenல. So 0 to pi by 4, 0 to pi by 4. Next pi by 4 to 5 pi by 4, 5 pi by 4. Next 5 pi by 4 to 2 pi, pi by 4 to 2 pi, right? Zero to pi by 4 in betweenல, 0க்கும் pi by 4க்கும் in betweenல, pi by 4க்கும் in betweenல நம்மளுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? 0க்கும் pi by 4க்கும் in betweenல 30 degree, that is pi by 6. அப்போ pi by 6 xக்கு பதிலாக f dash of xல சப்ஸ்டிட் பண்ணுங்க. f dash of x cos x minus sin x, cos x minus sin x, அதை அப்படியே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. cos x x minus sin x, sin x டைப் பண்ணி வச்சாச்சு. கால்குலேஷன் x is equal to pi by என்ன கொடுக்கணும்? x is equal to 0க்கும் pi by 4க்கும் 0க்கும் pi by 4க்கும் in betweenல ஒரு பாயிண்ட், 0க்கும் pi by 4க்கும் 0க்கும் pi by 4க்கும் in betweenல pi by 6, pi by 6. கால்குலேட்டரில் pi by 6 கொடுங்க. shift pi divide by 6, pi divide by 6 கொடுத்தீங்க அப்படின்னா 0.366, that is பாசிட்டிவ் வேல்யூ. சைன் பாசிட்டிவ், பாசிட்டிவாக இருந்தால் இன்க்ரீஸிங். நெக்ஸ்ட் pi by 4க்கும் 5 by 4க்கும் in betweenல, pi by 4க்கும் 5 pi by 4க்கும் in betweenல, 5 by 4க்கும் pi by 4, 5 by 4க்கும் 5 pi by 4க்கும் in betweenல இத்தனை வேல்யூஸ் இருக்குது. அப்போ இதுலேருந்து ஒரு வேல்யூஸ் ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 3 pi by 4 நான் எடுத்துக்கிறேன். 3 pi by 4 is equal to 3 pi divided by 4 is equal to negative answer. Negative sign is negative, so decreasing. Next 5 pi by 4க்கும் 2 piக்கு in betweenல ஒரு வேல்யூ எடுங்க. 5 pi by 4க்கும் 5 pi by 4க்கும் 2 piக்கும் in betweenல 6 pi by 4 இல்லை 7 pi by 4 ஏதோ ஒரு ஆன்சர். நான் 7 pi by 4 எடுத்துக்கிறேன். is equal to 7 shift pi divide by 4 is equal to 1.414, positive answer. So positive increasing. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணிவிட்டு எந்த இன்டர்வலில் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கேட்டுட்டாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணிடலாம்? மேக்ஸிமம் மினிமம், லோக்கல் மேக்ஸிமம் மினிமமும் கண்டுபிடிச்சலாம். லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் அஸ் பர் டெஃபினேஷன் படி ப்ரீவியஸ் டெஃபினேஷனில் சொல்லியிருக்கிறோம். இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங் முடிகிறது டிக்ரீசிங். அப்போ இந்த இன்டர்வலில் மேக்ஸிமம் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங், அதனால் மினிமம் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங் முடிகிறது டிக்ரீசிங். ஸோ ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வேல்யூ அக்கர் அட்டு, இதில் காமன் பாயிண்ட் pi by 4, pi by 4ன்ற பாயிண்டில் மேக்ஸிமம் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு இன்பிட்வீனில் காமன் பாயிண்ட் 5 by 4ல் மினிமம் வேல்யூ அக்கர் ஆகும். தேர்ஃபோர் அந்த மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூன்றதை என்ன பார்க்கலாம்? Therefore the maximum value of f at x is equal to pi by 4. X is equal to pi by 4. Pi by 4 is கண்டுபிடிக்கலாம். Similarly the minimum value, இதே மாதிரி minimum value of f at x is equal to 5 pi by 4. 5 by 4 is dash என்னன்னு நம்ம பார்க்கலாம். 5 by 4 is என்னன்னு பார்க்கலாம்.
x is equal to pi by 4 sin x plus f of x போய் இதை சப்ஸ்டிட் பண்ணணும். f of x டைப் பண்ணி வச்சுக்கோங்க. f of x sin x plus cos x calculation x கேக்குது. x pi by 4 x shift pi divided by 4 கொடுத்துட்டிங்கன்னா 1.414 ஸோ அதர்வைஸ் 1.414ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்றது நமக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வேல்யூ 1.414. நெக்ஸ்ட்டு கால்குலேட்டரில் சீக்வல்ட்டு பண்ணிங்கன்னா எகெயின் x is equal to 5 pi by 4 shift pi divided by 4 is equal to minus 1.414 that is or minus square root of 2. இதான் என்னோட maximum value at x is equal to pi by 4, minimum value at x is equal to 5 pi by 4. இது என்னோட maximum minimum value by using first derivative test யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ second derivative test யூஸ் பண்ணோம்னா find second derivative test. Second derivative test ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கான f dash of x கண்டுபிடிச்சிருக்கிறோம். f dash of x is equal to cos x minus sin x f dash of x is equal to cos x minus sin x. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் 2 times டிஃபரன்ஷியேட் பண்ணும். f double dash of x cos x டிஃபரன்ஷியேட் பண்ண minus sin x minus cos x. Now செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணணும்னா செகண்ட் டெரிவேட்டிவ் f double dash of xலேருந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ புட்டு இதிலேருந்து பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். f double dash of x is equal to 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். this implies that minus sin x minus of sin x plus cos x is equal to 0 that is sin x plus cos x is equal to 0. This implies that my sin x is equal to minus cos x. This implies that cos x alla common divide பண்ணுங்க. tan x is equal to minus 1. tan x is equal to, this implies that x is equal to tan inverse of minus 1. இப்போ டேனுக்கு என்னென்ன ஆங்கிளில் மைனஸ் 1 கிடைக்க போகுது அப்படின்ற அந்த இன்டர்வலில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது நம்மளுக்கு தேவையில்லை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். இது கான்கேவிட்டி கண்டுபிடிக்கிறப்ப தான் இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதை அப்போ பார்த்துக்கலாம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம். இதிலேருந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டிஷன் 1. ஸோ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்கிற கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு 5/4 5/4ன்ற பாயிண்டில் ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 5/4ஓட ஆன்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். எஃப் டபுள் டேஷோட ஆன்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். எஃப் டபுள் டேஷ் ஆன்சர் எஃப் டபுள் டேஷ் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் கால்குலேஷன் கொடுத்துட்டோம். 5/4 கொடுங்க. 5/4 divide by 4 is equal to negative. This answer negative 1 point. Negative answer less than 0. Therefore less than 0 இருந்தால் இந்த பாயிண்டில் maximum value occur ஆகும். Therefore the maximum value at this x is equal to 5/4 is ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். எகெயின் கண்டுபிடிக்க தேவையில்லை. கண்டுபிடிச்சிருந்தோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. Maximum value is square root of 2. Now at x is equal to 5/4 என்ற பாயிண்ட்டை செக் பண்ணுவோம். 5/4 இதே f double dash of x இல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். f double dash of xயில் 5/4 என்ற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5/4 f double dash of x ஆன்சர் minus cos x minus
sin x calculation x is equal to 5 pi by 4, 5 divided by 4. Answer positive answer 3.927. It is positive answer. Positive means greater than 0. Greater than 0 varunchana minimum value occur agum. Therefore the minimum value of f at x is equal to 5 pi by 4. 5 by 4 is an answer. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது f of xல போயிட்டு இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணினா நம்மளுக்கு கிடைச்சிரும். ரைட். மேக்ஸிமம் மினிமம் பை யூஸிங் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ரெண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி இது மாதிரி டேபிள் இன்க்ரீஸிங் டு ஃபைண்டு maximum and minimum by using first derivative test. இது second derivative யூஸ் பண்ணி to find maximum minimum value by second derivative test யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். இந்த வேல்யூ f double dash of x is equal to 0 இந்த critical point இங்கே கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறோம். இதை கான்கேவிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கான்கேவிட்டி நெக்ஸ்ட்டு கான்கேவிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. கான்கேவிட்டிக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பாயிண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றத கிரிட்டிக்கல் பாயிண்ட் அங்கே கண்டுபிடிக்கணும். அங்கே ஏற்கனவே இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் -1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் -1. tan inverse ஆஃப் -1 அப்போ டேனுக்கு -1 எங்கெல்லாம் கிடைக்கும். அப்போ x is equal to ஏற்கனவே இருக்கிற காம்பினேஷன் தான். x is equal to pi by 4, 2 pi by 4, 2 pi by 4, so 3 pi by 4, 4 pi by 4, 5 pi by 4, 6 pi by 4, 7 pi by 4, 8 pi by 4 is 2 pi. அப்போ இந்த இன்டர்வலில் ஏற்கனவே பை பை 4ம் 5 பை பை 4ம் ப்ளஸ் 1ன்ற ஆன்சர் கிடைக்கும். அப்போ -1ன்ற ஆன்சர் என்னென்ன ஆங்கிளில் கிடைக்கும் அப்படின்னா 3 பை பை 4ம் 7 பை பை 4லையும் -1 கிடைக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. -1ன்றது 3 பை பை 4ம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் கால்குலேட்டரில். ஸோ tan x 3 பை பை 4 கொடுக்கலாம். 3 பை 4 கால்குலேஷன் கொடுத்தீங்கன்னா x கேட்கும். 3 pi by 4 pi divided by 4, 3 by 4 -1 ஆன்சர். அப்போ 3 by 4 and 7 pi by 4 x is equal to 3 pi by 4 and 7 pi by 4. கான்கேவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இன்டர்வல் 0 to 2 pi, 0 to 2 pi, 0க்கும் 2 piக்கு இன்பிட்வீனில் ஃபார் எக்ஸாம்பிள் 3 pi by 4 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7 pi by 4, 7 pi by 4. இப்போ இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுங்கள். இன்டர்வல் பிஹேவியர் ஆஃப் f double dash of x, sin of f double dash of x, ரிசல்ட்டு கான்கேவிட்டி அப்வர்டா டவுன்வர்டான்ற செக் பண்ண போகிறோம். 0 to 3 pi by 4, next 3 pi by 4 to 7 pi by 4, 7 pi by 4 to 2 pi. Interval f double dash of x, f double dash of x ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறோம். என்ன கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம்? f double dash of x is equal to minus f double dash of x minus sin x minus cos x. அதை கால்குலேட்டரில் அப்படியே டைப் பண்ணி வைங்க. f double dash of x minus cos x minus cos x minus sin x கால்குலேஷன் எக்ஸுக்கு பதிலாக 0க்கும் 3 pi by 4க்கும் இன்பிட்வீனில் ஒரு வேல்யூ எடுங்க. 0க்கும் 3 pi by 4க்கும் 0க்கும் 3 pi by 4க்கும் இன்பிட்வீனில் pi by 4
2π/4 ஏதாவது கொடுத்துக்கலாம். π/4ன்னு கொடுக்குறேன் நான். π/4 ஷிஃப்ட்டு π/4 கொடுத்தா எனக்கு ஆன்சர் நெகட்டிவ் -1.4. ஸோ சைன் இஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு 3π/4க்கும் 7π/4க்கும் இன்பிட்வீனில் ஒரு வேல்யூ 3π/4க்கும் 7π/4க்கும் 3π/4க்கும் 7π/4க்கும் இன்பிட்வீனில் வேல்யூஸ் 4π/4 4 கேன்சல் பண்ணால் பைன்னு வச்சுக்குவோம். பை ஆன்சர் பைன்னு கொடுக்கலாம். ஷிஃப்ட்டு பை ஆன்சர் 1.00, அதாவது பாசிட்டிவ் வேல்யூ. we get பாசிட்டிவ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு 7π/4க்கும் 2π/4க்கும் இன்பிட்வீனில் ஒரு வேல்யூ. என்ன வேல்யூ? 7π/4க்கும் 7π/4க்கும் நெக்ஸ்ட்டு 7π/4க்கும் 2πக்கும் இன்பிட்வீனில். அடுத்து இதான 2π 7π/4க்கும் 2πக்கும் இன்பிட்வீனில் நம்மளுக்கு எந்த வேல்யூஸும் இங்கே இல்லை, நம்ம எடுத்ததில்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் 7π/4க்கும் இன்பிட்வீனில் ஒரு வேல்யூ எடுக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் சம் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இன்பிட்வீனில் ஒரு ஆன்சர் கிடச்சிரும். ரெண்டையும் சம் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கனாலே கிடச்சிரும். ரைட், அப்படி கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். அப்போ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டிக்ரீசிங், தட் இஸ் கான்கேவ் டவுன்வேர்டு. concave downward, concave upward. Concave downward, that's all. Right, next we to find the inflection point. Concavity செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் கான்கேவ் டவுன்வேர்ட் டு அப்வேர்டு, அப்வேர்ட் டு டவுன்வேர்டு. அப்போ கான்கேவ் டவுன்வேர்ட் டு அப்வேர்டில் காமன் பாயிண்ட் 3π/4, x = 3π/4. அப்வேர்ட் டு டவுன்வேர்டு காமன் பாயிண்ட் 7π/4. இந்த பாயிண்டில் தான் இருக்க போகுது. ஸோ x = 1 பாயிண்ட் இஸ் x = 3π/4. 3π/4 x = 3π/4 and x = 7π/4. நெக்ஸ்ட் பாயிண்ட் x = 3π/4ன்னு கொடுத்தா f(x) ஓட ஆன்சர் f at 3π/4. x is 3π/4. answer will be 0. So x = next 7π/4. இதில் கிடைக்கிற f of 7π/4 ஆன்சர் 0 கிடைக்கும். therefore inflection points are 3π/4, 0 and 7π/4, 0. இதெல்லாம் inflection pointsன்னு சொல்கிறாங்க. ரைட், நவ் ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம். f(x) ஒரு ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்கள். 2 + sin x 2 + sin xன்ற ப்ராப்ளம். அதே இன்டர்வல் 0 < x < 2π ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட், டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதர்வைஸ் we can discuss different problem on next video. Thank you.